இது நம்ம ஃபேமிலி. திருமண வீட்டில் சாப்பிட்ட பின் பீடா என நினைத்து கஞ்சாவை வாங்கி சாப்பிட்டதாக நடிகர் சிங்கமுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் கலகலப்பாக பேசினார். புரட்சித் தலைவர் அம்மாவும் புரட்சித் தலைவரும் நம்ம எடப்பாடி சேர்ந்து ஏகப்பட்ட லேப்டாப்களை கல்விக்கு ஊக்கப்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் கல்வியை நல்லா கற்றுக்கிட்டாங்க. திமுக காரன் பொய் சொல்லி ஏமாற்ற முடியல. நானும் 5 நண்பர்கள் 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போனோம். அங்கே நம்ம ஆளு கொஞ்சம் மட்டன் கிட்ட ஆடு வீடு வெட்டுவாங்க. நம்ம ஆளுக்கு கொஞ்சம் வசமாக சாப்பிட்டோம். என்னடா ஒரு மாதிரியா இருக்கேன், நானே எதுக்க பீடா கடை இருக்குன்னாரு. இல்லையா சோடா குடிச்சா பரவாயில்ல, நீ பீடாங்கிறீங்க. இல்லை 2 பீடாவை போடணும், 2 பீடாவை போட்டாங்க. 2 நிமிஷம் கூட மயக்கம் போட்டு 2 பேருமே விழுதுங்க சொத்துன்னு. அப்புறம் அந்த பீடா கிடக்கிறேன் ஆளுக்கு நாலு கூட தண்ணியை தூக்கி எங்கள் மேலே ஊற்றி எந்திரிக்க வச்சு எங்கள் வீட்டுகளுக்கு அனுப்பி விட்டேன். என்னை எங்கள் வீட்டு வாசலில் போட்டு போயிட்டாங்க. ஏன் பொண்டாட்டி அங்கேருந்து விளையாந்து வாங்க அங்கே உட்காருங்க, ஐயோ என்னைக்கு இல்லாத திருவிழாவா இருக்க, எந்திரிச்சு வாங்க உள்ள, எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னது. நானும் உட்கார்ந்தே இருக்கேன். என் பொண்டாட்டியை குறுகுறுன்னு பார்க்குறேன். ஆனால் 10 பொண்டாட்டியா தெரியுது. நான் எந்த பொண்டாட்டி நம்பியா வீட்டுக்குள்ள போவேன்? இங்கே ஒரு பொண்டாட்டி கூப்பிடுது, அங்கே ஒரு கஞ்சா மண்டையில் ஏறி போய். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.